ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிக்கும். சரி, பலவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை மணிக்காம டேரக்டா நம்ம இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போவோம். போன எபிசோட கடைசியில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவும் ஃபாக்ஸ்களும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு முட்டையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஃபீனிக்ஸ் முட்டை அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அது ஒரு வேலை தன்னோட ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஸோ இன்னைக்கான எபிசோட் அது வந்து ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்தில் ஹீரோ அந்த முட்டையை எடுக்க அடுத்த நிமிஷமா அந்த இடமே இடிஞ்சு விழுக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த முட்டையை அந்த இடத்துக்குள்ள இருந்து ரெண்டு பேரும் டெலிபோர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து, அதாவது வெளியே கொண்டு வந்துருச்சு போல. ஃபாக்ஸ்கள் எத்தனை நாளா நம்ம அந்த இடத்துக்குள்ள சிக்கிட்டு தானே இருந்தோம், எப்படி திடீர்னு ஃப்ரீ ஆனோம்? ஒருவேளை இந்த முட்டை எடுக்கிறது தான் டாஸ்கோ? ஆனா நம்மளே ஏன் செலக்ட் பண்ணுச்சு? என்னடா இது பயங்கர கன்ஃபியூஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்துக்கு தன்னோட மனசுக்குள்ளே அதுக்கு காரணம் ஒரு காலத்துல நான் ஏன்ஷியன் சகாப்த காலத்தை சேர்ந்தவங்களா கூட வாழ்ந்ததா கூட இருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஃபீனிக்ஸா கூட பல மாதங்கள் ஒன்னா இருந்திருக்கேன். ஸோ நாங்க எல்லாருமே நண்பர்கள். நான் பார்த்த அந்த நிகழ்வு என்னை கடந்த காலத்துக்கும் கூட்டு போல, அதே மாதிரி ஃபியூச்சருக்கும் கூட்டு போல. ஸோ அது என்னோட ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதி. அது இந்த பிரசன்ட் லைஃப் மாதிரி எனக்கு அதுவும் ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள ஹீரோ முடிவு எடுக்கிறான். அதே சமயத்தில் என்னோட நண்பர்கள் எல்லாரையும் நான் திரும்பி பார்ப்பேன் அப்படின்ட்டு நம்புறேன். எனது சகாப்த காலத்தை சேர்ந்த நண்பர்கள் அனைவரையும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இப்ப வேற ஒரு இடத்துக்கு மின்னல் வேகத்தில் பறந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், அதுவும் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி. இருந்தாலும் நம்மளால அந்த ஏன்ஷியன்ட் சிட்டியை கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ எனக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் வேற ஏதோ ஒரு பொருளா கூட ரியாக்ட் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ அது என்னங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ அதுக்குள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து அந்த பிளட் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த பிளட் வரும்போதெல்லாம் தெரியும் வினோதமான சில செயல்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அந்த இடத்துக்குள்ள இருந்து டிஃப்ரெண்டான ஒரு ஒளி உருவாக ஃபாக்ஸ்கள் இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி ஒரு ஹெவன்லி எம்பரரே இந்த இடத்துக்குள்ள இறங்குன மாதிரி இருக்கு. அண்ட் ஒரே ஒரு பார்வையில பாஸ்டையும் ஃபியூச்சரையும் தொலைச்சிக்கிட்டு போற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. உயிர்களோட ஆதாரத்தையே தன்னோட கையில சுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. ஆனா இந்த ரத்தத்துக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் சிட்டிக்கும் ஏதோ ஒரு தொடர்புகள் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளட் அந்த ஏன்ஷியன்ட் சிட்டியா கூட ரியாக்ட் ஆகுது. ஆனா எப்படி இது அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த பிளட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பகுதியை கண்டுபிடிச்சிட்டேன் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த ஏன்ஷியன்ட் சிட்டிக்கு தான் கூட்டு வந்துகிட்டு இருக்கான் ஃபாக்ஸ்களை. இப்போ இந்த ஏன்ஷியன்ட் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அதுவும் என்ட்ரன்ஸ் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நபர்கள் வந்தாலும் இதை உடைக்க முடியாது போல. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபார்மேஷன்ஸோட கட்டி வச்சிருக்காங்க. நான் பார்த்த அந்த இடம் 7 கிங்ஸும் பாதுகாத்து இருந்த அந்த இடம் இதுதானே அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஃபாக்ஸ்கள் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க, ஹீரோ அப்படியே மாத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த செவர்களை பாரு, அந்த செவர்கள் நட்சத்திரங்களால உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள அமைக்கப்பட்டிருக்க ஃபார்மேஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சக்தி வாய்ந்த மாஸ்டர்ஸை கூட எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சீக்கிரத்துல தொலைச்சிக்கிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன் ஒப்பந்தங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தான் இதுக்குள்ள போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அனுமதி இல்லாத யாராலையும் உள்ளுக்குள்ளார நுழைய முடியாது போல. ஃபாக்ஸ்கள் ஹலோ, யாராவது உள்ளுக்குள்ளார இருக்கீங்களா? நாங்க வந்திருக்கோம், வரவேற்க கூட யாரும் இல்லைன்ற சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவது வரணும்னு ஆசைப்படுறியா? ஏதாவது எல்டர்ஸ் வந்து நம்மளை உதைக்கணும்னு நினைக்கிறியா? ஃபாக்ஸ்கள் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அதுக்குன்ட்டு வரவேற்கிறது கூட யாரும் இல்லாத இருக்கிறதா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இப்ப எங்க தான் போறது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சந்தேகமா இருக்கு. யாருமே வராதனால நம்ம அந்த பக்கமா போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இப்ப ரெண்டு பேருமே வேற ஒரு பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அனுமதிகள் இல்லாம அந்த ஏன்ஷியன்ட் சிட்டிக்குள்ள போக முடியாது போல. அந்த என்ட்ரன்ஸை பார்த்திருக்கணுமே பயங்கரமா இருக்கும். இப்ப வேற ஒரு பகுதிக்குள்ள தான் ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள தான் எல்லாருமே காத்திருக்காங்க. எப்படி சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியல. இவங்களே பயங்கர கஷ்டத்தை தாண்டி தான் வந்து இருந்தாங்க. ஹீரோ இறங்கி பார்த்தா எல்லாமே என்ன ஃபெமிலியரான முகமா இருக்கு. அட நம்மாலு, ஹே ப்ளூ மண்டல், லக்கி டிராகன் ப்ரோ, இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கூப்பிட்டு அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்புற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் ஃபேட்டி, ஆனா இங்க பாருங்க நாங்க இங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கை காட்டிட்டே முன்னாடி வர, ஹீரோ கையை காட்டாதரா முறிச்சு போடுவான். சரியான டென்ஷன்ல இருக்க. எங்க போனா நீ இருந்த இடத்துக்கான அடையாளமே தெரியல, நான் கவலைப்பட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நானும் அதே தானா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனும் சொல்றான். ஃப்ளூட் யூஸ் பண்ணுவானே அவனை வே அப்படின்னு மாதிரி சொல்லிப்போன்னு சொன்னேன். ஸோ அவன் அந்த இடத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நீயும் அந்த ஹின்னரிடன் அப்படின்னு பண்ணிருக்கியா? லாஜிக்கலா பார்த்தா அந்த மாஸ்டர் கிட்ட நீ என்னோட ஜூனியர்ன்ற மாதிரி சொல்ல, அவன் யாரை சொன்னான்னு தெரியல. ஃபாக்ஸ்கள் திடீர்னு அவன் உனக்கு சாதகமா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடமே குழப்பமா இருக்கும்போது யுஞ்சி வராங்க. அவன் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான சப்போர்ட்டா இருப்பா. பட் இருந்தாலும் என்னடா இது கூடவே ஒரு தொந்தரவு அப்படின்னு மாதிரி அந்த யோசிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ. இந்த சூனியக்காரி கொஞ்சம் வித்தியாசமானவ, மர்மமானவன் தெரியும். ஆனா அதுக்கிட்ட இப்ப இவ்வளவு மர்மங்களை ஒளிச்சு வச்சிருக்காரு. பேட்டியும் பிரதர் அந்த சூனியக்காரி அப்ப ஜேடியான் செக்டியை சேர்ந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹின்னரிடனை பத்தி கூட பேசி இருந்திருக்கலாம். சோ ஹின்னரிடனா இருக்கும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் சில ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் தான் என்ன இதுக்கு முன்னாடி அடிச்சான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனுங்களை கண்டுக்காம ஹீரோ ஃபாக்ஸ்கள் கிட்ட நீ அப்பர்லேயே சேர்ந்த ஒரு நபரை பத்தி இதுக்கு முன்னாடி யோசிச்சதில்ல மனசுக்குள்ள, சோ அது அந்த நபர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபாக்ஸ்கள் நீயே கெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சைடுல இருந்து ஒரு கிறுக்க வந்துகிட்டு, உங்களுக்கு உங்களோட உணர்வுகளை நல்லாவே கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கு ஃபாரி. அவனும் நான் ஹூலியாங் செக்டர் சேர்ந்தவன், 9 ஹவன் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி அப்படிங்கிற மாதிரி அந்த இருந்து சொல்லிக்கிட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா எங்களை கூட வந்து கொஞ்ச நேரம் பேசலாமே. ஃபாக்ஸ்களா சும்மா இல்ல, கண்டிப்பா எனக்கும் 9 ஹவன் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா உங்களோட இடத்துக்கும் ஒரு நாள் வருவேன். ஹீரோ சரியான
கடுப்புல நானும் ஒரு ஜீனியஸ் தான்டா, என்ன மட்டும் ஏன்டா எல்லாரும் கூப்பிட மாட்டீங்க, என்னடா இது அநியாயத்துக்கு மோசமா இருக்கு அப்படின்னு போய் ஹீரோ அந்த இதுக்குள்ள இருந்து கடுப்புல பேசிக்கிட்டு இருக்க. ஃபாக்ஸ் கேர்ள் யாருக்கு தெரியும் நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ள சொல்ல, அடுத்த நிமிஷமே அவன் மண்டையை சீவிக்கிட்டு நீ லிண்டியான காயப்படுத்திருக்க, அது மட்டும் இல்லாம உனக்கு ஆப்போனண்டா இருக்கக்கூடிய எல்லாரையும் கொல்லணும்னு முயற்சி பண்ற, 9 ஹெவன் 10 எர்த் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ற, சோ உனக்கு அனுமதி இல்ல. ஹீரோ லிண்டியான் என்ன கூட சண்டை போட்டான், உண்மைதான் நான் அவனை தோக்கடிச்சேன், இதுல என்ன இருக்கு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க லிண்டியான், மாஸ்டர் உங்ககிட்ட சீடுனா சேர சொல்லி கேட்டார்ல, ஆனா நீ அவர் நிராகரிச்சே இல்லையா, இதெல்லாம் உண்மைதான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை அசிங்கப்படுத்துற விதமா நீ உன்னோட வைஃப் எல்லாம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்றமா சொல்ல, ஹீரோ என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு வரேன், உனக்கு என்னடா. அதே போல எனக்கு நிராகரிக்கணும்னு தோணுச்சுன்னா நான் நிராகரிக்க போறேன், இதுல என்ன இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நிராகரிக்கிறதுக்கு சிலரை மட்டும் தான் உனக்கு அனுமதி இருக்கு, எல்லாரையும் நிராகரிக்க முடியாது உன்னால. ஹீரோ கடுப்புல அடிங்க, என்ன வந்து நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு விருப்பம் இருந்தா நான் போய் சேர்ந்துப்பேன், அப்படியே உனக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா வா சண்டை செய்வோம், அப்படி இல்லனா அப்படியே ஓடி போயிடு. இந்த தூரத்துல இருந்து கத்துறவங்களை பார்த்தாவே எரிச்சலா இருக்கு அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சொல்ல, இருக்கிற எல்லாருமே ஷாக்கு. அவன் ஃபேமஸான பிளாக் ஸ்மித் கிளானை சேர்ந்த யங் மாஸ்டர், அவன் எங்களை மாதிரியான சக்தி வாய்ந்த எதிரிகளை நீ வந்த உடனே சம்பாதிக்கணும் எதிர்பார்க்கிறியா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு இலக்கணம், அது டிஎன்ஷன் அகாடமிக்குள்ள நான் சேர்ந்து சக்தி வாய்ந்தவனா மாறணும். இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் டிஎன்ஷன் அகாடமிக்குள்ள சேர்ந்தா என்ன தொல்லை பண்றதுக்காகவே பல நபர்கள் இருக்கீங்க போலயே, லிண்டியானோட நண்பர்கள் போல. அப்படின்னா முதல்ல நான் இன்னைக்கு உன்னை அழிக்கிறேன், உன்னை இந்த இடத்துக்குள்ள தோக்கடிக்க வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தன்னோட கையில எனர்ஜியை கேதர் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் மோதும் போது ஒரு எனர்ஜி, ஏன்ஷியன் சிட்டி முன்னாடி இவ்வளவு ஆணவத்தோட சண்டை போட உங்களுக்கு எவ்வளவு தைரியம், இன்னும் அந்த ஆங்ஷி திமிரோடவே பிரதர் ஹுவாங் கவலைப்படாதீங்க, இதை இன்னொரு நாள் வச்சுப்போம். ஹீரோ பரவாயில்ல நீ கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க, உனக்கு வேற ஒரு வழியை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த நபர் வந்துகிட்டு இருக்காரு, இவரை டிஎன்ஷன் அகாடமியோட எல்டர்னே சொல்லிக்கலாம். அவரு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் டிஎன் அகாடமிக்குள்ள சேர போறீங்க. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய எதிரியை நோக்கி நீங்க சண்டை போட வேண்டியது இருக்கும், உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் ஒன்று கேட்க ஆரம்பிக்குது. அது ஒரு இசைக்கருவியோட சத்தம் தான், அதாவது அந்த இசைக்கருவி இதுதான், இதை எக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க. ஹீரோ அந்த சத்தம் அது நகரத்துக்கு வெளியில இருந்து வருது, இந்த சத்தத்தை பார்த்தா போர் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து மத்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இசைக்கருவியோட சத்தம் என்ன அதுக்குள்ள போர் தொடங்க போதா, ரொம்பவே குழப்பான சிச்சுவேஷன் வரப்போகுது, அதுக்குள்ள நம்ம எல்லாத்துக்கும் தயாராகணுமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தேர்ட் எல்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேச வேண்டியது இருக்கு. தேர்ட் எல்டர் ஹீரோ என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அந்த ஒற்றைக்கண்ணு இருக்கக்கூடிய அந்த மான்சரா பத்தி தான் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். நான் வைட் ரீஜன்ஸ்குள்ள பல வினோதமான விஷயங்களை பார்த்தேன், வெளியாட்கள் இந்த இடத்துக்குள்ள வர்றதையும் கவனிச்சேன், அவங்க எல்லாருமே நமக்கு எதிராக செயல்படுறதையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்குள்ள இன்னும் எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த வெளியாட்களால இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களும் கட்டுப்படுத்தப்படுறாங்க, அதனால இந்த வைட் ரீஜன்ஸ் இன்னும் பயங்கரமான ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதியா மாறிக்கிட்டு இருக்கு. எல்டர் நானும் சமீப காலங்களா இதை பார்த்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் இதை முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட வெளியே லீக் பண்ணிடாத, ஏன்னா மத்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காரு. காரணங்கள் இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை இவங்களை கொல்லத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் எப்படி ரொம்பவே ஃப்ரீயாவா இருப்பாங்க, இந்த இடமே ஆபத்தான இடம் தெரியும், இதுல இப்படியாப்பட்ட பெரிய பெரிய ஆபத்துகள் இருக்குன்னும் போது எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் அவரும் சொல்றாரு. வீடியோவை நான் நைட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பார்த்தேன், ஸோ முடியல, அதனால தான் காலேஜ் விட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். பை கைஸ்.